ஸ்ரீமாதாவின் அருள் கடாட்சம் பெற்றவர்கள் ஸ்ரீமாதாவாகவே மாறிவிடுவதும் இதனால்தான். இவளை சகஸ்ராரத்தில் இருக்கும் 1000 இதழ் தாமரையில் அமர்ந்திருப்பதாக தியானிக்க வேண்டும். தேவி வழிபாட்டில் மிகச் சிறந்ததாக கருதப்படுவது ஸ்ரீவித்யா உபாசனையே. மந்திரங்களின் நாயகியாய் பேசப்படுவதும் ஸ்ரீவித்யா மந்திரம் என்னும் 16 அட்சரங்கள் கொண்ட மகா சோடசி மந்திரம் ஆகும். இதை குருமுகமாகவே உபதேசம் பெற வேண்டும். அவ்வாறு உபதேசம் பெற்ற மந்திரத்தினால் தேவியை இரகசியமாக ஆராதிக்க வேண்டும். உயிரை கொடுத்தாலும் கொடு, ஆனால் சோடசி மந்திரத்தை கொடுக்காதே என்று பழமொழியே உண்டு. தகுந்த உபாசகர்களுக்கு தேவியே சத்குரு மூலம் அந்த மந்திரத்தை உபதேசித்து அருள்வாள். முக்தியளிக்கும் இம்மந்திரம் சாதகனை சிவஸ்வரூபமாக்கும் வல்லமை கொண்டது. இம்மந்திரம் வித்யாரத்னம் என்று போற்றப்படுகிறது. 4 கரங்களை உடையவளும் சந்திர